ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் குறித்து பேசப்போறோம். இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு ரவிசங்கர் பத்மநாபன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 18 வயதுக்கு மேற்பட்ட நாட்டு மக்கள் அனைவரையும் காப்பீட்டு திட்டங்களில் இணைக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசின் சுரக்ஷா பீமா யோஜனா என்ற விபத்து காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்தின் அவசியம் குறித்து சொல்லுங்க சார். இந்த திட்டம் பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா 2015 வருஷம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் ரொம்ப அதாவது ஏழை எளிய மக்கள், நம்ம பிலோ தி பவர்ட்டி லைன் சொல்லுவோம், அந்த மாதிரி மக்களுக்கும் காப்பீட்டு தொகைங்கிறது இது விபத்தினால் ஏற்படுகின்ற இதுல காப்பீட்டு தொகை வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் பிரீமியம் கட்டினால் போரும், உங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் காப்பீடு கிடைக்கும். யார் சேரலாம்? இந்த திட்டத்தின் கீழ் 18 70 வயதுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் இந்த திட்டத்தின் கீழ் சேரலாம். இந்த திட்டத்தின் கீழ் விபத்து ஏதோ ஏற்பட்டு விட்டது அப்படின்னால், அந்த விபத்தின் மூலம் ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னால் அவருக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அவர் சேரும் பொழுதே அவருக்கு நாமினி யாராவது போட்டிருந்தால், இவர் இறந்து விட்டார் என்றால் அந்த யாரை நாமினியா போட்டிருக்காரோ அவருக்கு போய் சேரும். நாமினி போடவில்லை என்றால் அவருடைய வாரிசுதாரர் அவருக்கு போய் சேரும். இல்லை சார், இந்த ஆக்சிடென்ட் நடந்தது, ஆனால் எந்த விதத்தில் உயிர் இருக்கவில்லை, ஆனால் இவருக்கு என்ன ஆச்சுனால் 2 கண்ணும் போயிடுது சார், இல்லை 2 கால் போயிடுது சார், கை போயிடுது, இல்லை ஒரு கண்ணு ஒரு கால் போயிடுது, 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதையும் தாண்டி இல்லை சார், அவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கால் அடிபட்டிருக்கு சார், அவ்வளோதான், வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இவருக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது எல்லாமே ஆனால் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் 20 ரூபாய் தான் வருடத்திற்கு இவர்கள் கட்ட வேண்டும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை ஏழை எளிய மக்களும் இந்த திட்டத்தின் கீழ் சேரலாம், இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்து பயனடையலாம். அடித்தட்டு மக்களுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த விபத்து காப்பீட்டு திட்டத்துல யாரெல்லாம் சேர முடியும், எத்தனை வயதுக்குட்பட்டவர்கள் இணைய முடியும் போன்ற விவரங்களை சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி அரசு குறிப்பிட்ட வயது வரம்பிற்குள் இருக்கும் ஒருவர் இந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிக்கணும், அந்த நடைமுறைகள் குறித்து சொல்லுங்க சார். இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும், இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் இருந்தால் நீங்க சேரலாம். 18 வயதிலிருந்து 70 வயதுக்குள் யார் வேண்டும் என்றாலும் சேரலாம். அந்த பேங்க்குடைய ஆன்லைன் ஃபெசிலிட்டியில் போய் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். என்ரோல்மெண்ட் ஃபார்ம், உங்கள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறதுக்கு. எதுக்கு டெபிட் பண்ணணும்? வருடம் சந்தா கட்ட வேண்டியது, ப்ரீமியம் கட்டணும், அதுக்கு டெபிட் பண்ணணும். அதுக்கு ஆத்தரைசேஷன், டெபிட் ஆத்தரைசேஷன் ஃபார்ம். இதையும் தாண்டி டிக்ளரேஷன் ஃபார்ம். எனக்கு இந்த திட்டத்தின் கீழ் நான் கொடுத்த இதெல்லாம் உண்மை, இது எல்லா எலிஜிபிலிட்டியும் எனக்கு இருக்குது, இந்த திட்டத்தின் கீழ் என் அக்கௌண்ட்டை நீங்கள் வருடம் டெபிட் பண்ணுவதற்கு எனக்கு சம்மதம் உண்டு, கன்சென்ட் கம் டிக்ளரேஷன் ஃபார்ம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதையும் தாண்டி கேஒய்சி டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, அப்படி இல்லாட்டா பேன் கார்டு, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாத்தையும் வாங்கி கொள்வார்கள். வாங்கி கொண்டு இந்த திட்டத்தின் கீழ் உங்களை சேர்த்து விடுவார்கள் பேங்க்கில். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? 20 ரூபாய் வருடத்திற்கு. அந்த வருடத்தில் எப்போ சேர்ந்தாலும் 20 ரூபாய். தென் அடுத்த வருஷத்துலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டு 20 ரூபாய் டெபிட் செய்து விடுவார்கள். இதுதான் இந்த திட்டத்தில் சேர்கின்ற நடைமுறை. இந்த திட்டத்திற்கான ஆண்டு கட்டணம் மிக மிக குறைவு அப்படின்றதும், ஒரு 20 ரூபாய் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இது எவ்வாறு இந்த திட்டத்திற்கு வலு சேர்க்கிறது சார்? மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்தை 20 ரூபாய் ஆண்டு பிரீமியத்தில் கொண்டு வந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த மத்திய அரசாங்கத்தை அப்ரிஷியேட் பண்ணணும். இதையும் தாண்டி இந்த திட்டத்தின் கீழ் அதாவது எவ்வளோ கோடி பேர் சேர்றாங்க, எல்லாருக்குமே ஆக்சிடென்ட்டு நடந்துடாதுங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டு இந்த ஆக்சுவரியல் கால்குலேஷன்ஸ் அப்படிம்பாங்க, இதை வச்சு தான் பேங்க்கில் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களையும் பேசிவிட்டு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதாவது எவ்வளோ பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட போகிறது ஒரு நாளைக்கு இந்த அக்கௌண்ட்டில் சேர்ந்தவங்களுக்கு, அந்த பர்சன்டேஜ் வருடத்திற்கு எவ்வளோ கோடி பேர், 10 கோடி பேர் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா 10 கோடி பேர் 20 கொடுத்தாங்கன்னா 200 கோடி வருமானம் வரும். அதான் பேங்க் மூலம் எல்லாம் மத்திய அரசாங்கம் ஆர் பேங்க் மூலம் இன்சூரன்ஸ் கம்பெனி போகும். ஸோ இதை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் இவ்வளோ வருமானம் வருகிறது. ரிஸ்க் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் ஒரே சமயத்தில் ஆக்சிடென்ட்ல ஆக போறது இல்லை. இந்த ஸ்கீம் கீழே இந்த அடித்தட்டு மக்களுக்கும் எங்கனம் இந்த ஆக்சிடென்ட் எப்படி கவர் பண்றது அதுதான் முக்கியம். இந்த திட்டத்தின் கீழ் பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் எந்த வகையான விபத்துகளுக்கு காப்பீடு பாதுகாப்பு உள்ளது சார்? இந்த திட்டத்துக்கு கீழ் எல்லா இதுக்கும் உண்டுங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுத்து, மரம் ஏறுறேன் கீழே விழுந்துட்டேன், ஏதாவது ஃபயர் ஆயிடுத்து, என்ன நடந்தாலும் ஒன்லே திங் இஸ் ஒரு டெத்தாக இருக்கணும், இல்லை பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆர் பார்ஷியல் டிசபிலிட்டி இந்த மாதிரி ஆயிருக்கணும். விபத்து ஏற்பட்டால் இழப்பீடு பெறுவதற்கான நடைமுறைகள்லாம் என்ன சார்? எவ்வளவு கால இடைவெளிக்குள் விண்ணப்பிக்கணும் சார்? விபத்துன்னு ஒன்று ஏற்பட்டு விட்டது அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக நோட்டிஃபை பண்ணிடுங்க. இமிடியேட்டுங்கிறது மேபி 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். பொதுவாக இது அந்த பேங்க்லேயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் கான்டாக்ட் பண்ண வேண்டாம். மாஸ்டர் பாலிசி ஹோல்டர் எந்த பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் மாஸ்டர் பாலிசி ஹோல்டர். போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அவங்க தான் மாஸ்டர் பாலிசி ஹோல்டர். அவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ஆக்சிடென்ட் மூலம் இறந்து விட்டார், நோட்டிஃபை பண்ணுங்க. இல்லை அவருக்கு பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகிடுது, அதை நோட்டிஃபை பண்ணும்பொழுது இதையெல்லாம் சொல்ல வேண்டும். இல்லை நோட்டிஃபை பண்ணி முடித்து விட்டு சிலது அப்போ தெரியாது, ஆக்சிடென்ட் ஆகிடுத்து, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க 3 நாளுக்கு அப்புறம் இறந்து போகலாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 10 நாளைக்கு அப்புறம் பர்மனன்ட் டிசபிலிட்டி. ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்று சொல்லிவிட வேண்டும். தென் இதையும் தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே இருக்கீங்கன்னா அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி என்ன டீட்டெயில், பேர் என்ன, இவர் என்ன அட்ரஸ்ஸு, இவருக்கு என்ன மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது, என்ன நடந்தது, என்ன விபத்து, பர்மனன்ட் டிசபிலிட்டியா, டெத்தா, என்ன ட்ரீட்மெண்ட் நாங்கள் கொடுத்தோம், இவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்பொழுது ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபுல் டீட்டெயில் இவங்க ஃபில்அப் பண்ணி டாக்டர்ஸ் கையெழுத்து போட்டு அவங்க அஃபிஷியல் சீல்லாம் ஹாஸ்பிட்டல் வச்சு அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. இதையும் தாண்டி நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுது, ஆக்சிடென்ட் மூலம் எனக்கு டெத் ஆகிருக்குங்கிறச்ச போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கணும். அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் வேணும். வேறு சில இதுக்கெல்லாம் இந்த பஞ்சநாமா அப்படிம்பாங்க, அது வாங்கணும், கொண்டு போய் அந்த பேங்க்கில் கொடுக்கணும். ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. நம்ம விண்ணப்பித்த பிறகு காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து காப்பீட்டு தொகை எவ்வளவு காலத்துல வழங்கப்படணும் அப்படிங்கிற கால நிர்ணயம் ஏதாவது இருக்கா? ஏன்னா ஒரு சில நேரங்களில் விபத்துகளுக்கான காப்பீட்டு தொகையை பெறுவதில் பல்வேறு சிரமங்கள், காலதாமதம்லாம் ஏற்படுது. இதனை களைவதற்கு என்ன செய்யலாம் சார்? பொதுவாகவே இந்த ஸ்கீமு கீழே இவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா த்ரூ பேங்க் ஆர் த்ரூ போஸ்ட் ஆஃபீஸ் தான் கொடுக்குறீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எல்லா இதுவும் 75-87% செட்டில் இருக்கு. எதெல்லாம் செட்டில் ஆகவில்லையோ ஒன்று பர்மனண்டாகவே அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னால் ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் இல்லை, ரிஜிஸ்டர்ட் டாக்டர்ஸ் கிட்ட வாங்கவில்லை, அந்த மாதிரி இருக்கலாம். மற்ற எல்லாவற்றுக்குமே செட்டில்மெண்ட் ஆகிவிடும். அதையும் தாண்டி அதிகபட்சம் நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து 30 நாளைக்குள் செட்டில்மெண்ட் ஆகிவிடும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு விபத்து ஏற்படுது, ஒரு உடல் ஊனம் ஏற்படுது, அதற்கான இழப்பீட்டு தொகையையும் அவர் வாங்கிடுறாரு. திரும்ப ஒரு 2 வருடம் கழித்து திரும்ப ஒரு விபத்து ஏற்படுது, அவருக்கு திரும்பவும் இழப்பீட்டு தொகை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க. அதாவது இந்த சுரக்ஷா பீமா யோஜனா 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா 70 வயசு வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு 20 ரூபாய் வருஷத்துக்கு கட்டி கொண்டு இருக்கலாம். போன வருடம் ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஒரு பார்ஷியல் டிசபிலிட்டி, ஓகே 1 லட்சம் கொடுத்துருவாங்க. ஒன்லி திங் நீங்க மறுபடியும் இதை தொடர்ந்து அடுத்த வருடம், இந்த வருடம், நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ பண்ணணும். இன்சூரன்ஸ் கவர் எப்போ இருக்குன்னா தொடர்ச்சியாக உங்க பணம் கட்டி கொண்டிருக்க வேண்டும். சார் போன வருடம் 1 லட்சம் வாங்கிட்டேன், இந்த வருடம் அக்கௌண்ட் டெபிட் ஆயிடுது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு, எனக்கு இந்த வருடம் செப்டம்பர் மாதம் மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடுது, கிடைக்கும், மறுபடியும் 1 லட்சம் கிடைக்கும். இதுல லிமிட்டேஷனே கிடையாது. முன்னாடி வாங்கிட்டீங்க இனிமே கிடையாது. இல்ல 70 வயது வரைக்கும் உங்களுடைய இன்சூரன்ஸ் கவர் ரெனியூவல் எவ்வரி இயர் பண்ணி கொண்டிருந்தால் அதுக்கு என்ன உண்டோ கிடைக்கும். பிரதமரின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் சந்தாதாரர் விடுவிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அவர் எப்படி இணைகிறது சார்? இந்த சுரக்ஷா பீமா யோஜனா திடீர்னு வெளியில போயிட்டு ஏதோ ஒரு காரணம் வெளியே போய்விட்டு எந்த வருடத்துல உங்க பிரீமியம் டியூவா இருந்தோ அந்த சமயத்துல கட்டவில்லை என்றால் அந்த வருடத்திற்கு உங்களுக்கு கவர் இருக்காது. தென் அதையும் தாண்டி கட்டல சார், ஆனா இந்த வருஷம் பாதியில சேர்ந்துக்கிறேன், கட்டினதிலிருந்து உங்களுக்கு கவர் மறுபடியும் வந்துவிடும். எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். 20 ரூபாய் கட்டணும்,
கட்டிவிட்டீர்கள் என்றால் மறுபடியும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் கிடைத்துவிடும். இந்த திட்டம் பொதுமக்களுக்கு எந்த வகையில் சமூக பாதுகாப்பை வழங்குகிறது? வருடத்திற்கு 20 ரூபாய் அப்படிங்கிறச்ச அத்தனை கோடி மக்களும், ஏழை எளிய மக்கள், எந்த அளவுக்கு பிலோ தி பவர்ட்டி லைன் அப்படின்னு இருக்கவங்க, அவங்க எல்லாருமே வருடத்திற்கு 20 ரூபாய் பிரீமியம் கட்டினால் உங்களுக்கு இறந்தால் 2 லட்சம் ஆக்சிடென்ட் மூலம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு இது. ஸோ இது சமூக நீதி, அடிமட்டத்தில் இருக்கும் மக்களும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றங்கிறது இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. இதனால் இது நாட்டு மக்களுக்கு, அடிமட்டத்தில் இருக்கும் மக்களுக்கு அந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடையது. ஏழை தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் என்னென்ன வகையில நன்மை பயக்குது, அது குறித்து சொல்லுங்க சார். முக்கியமாக இவங்களுக்கு நன்மை பயப்பது, இவங்களுடைய ஏதாவது இவங்களுக்கு உயிருக்கு சேதம் ஏற்பட்டு விட்டது, இவங்களுக்கு கை கால் ஊனமாகிவிட்டது, இவர்களுடைய தொழிலை இவர்கள் தொடங்க முடியாமல், கண்டினியூ பண்ண முடியாமல் போய்விடுகிறது அப்படிங்கிறச்ச இந்த 1 லட்சமோ இல்லை இறந்து விட்டால் 2 லட்சம் அவருடைய குடும்பத்தாருக்கு கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து அந்த தொழிலை கண்டினியூ பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு மூலதனம் கிடைக்கிறது. அந்த மூலதனத்தையும் தாண்டி இவங்க பேங்க்கில் லோன் வாங்கலாம். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பேங்க்கில் வேரிய ஸ்கீம் இருக்குது. அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் பிஎம் ஸ்வாநிதினு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கு கீழே இவங்களுக்கு 10,000 ரூபாய் 15 ரூபாய் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி இவங்களுக்கே நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா பிஎம் முத்ரா யோஜனா ஸ்கீம் இருக்குது. இல்லை பெண்களாக இருந்தால் பெண்களுக்கு 1000 ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த 2 லட்சத்தையும் சேர்த்து இந்த 1 லட்சத்தையும் சேர்த்து அந்த லோனை வாங்கி இவங்க ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம். இவங்க எல்லாருக்குமே இது ஒரு உத்தரவாதம் கொடுக்கறது, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி கொடுக்கறது. இதையும் தாண்டி இந்த ஒரு ஸ்கீம் இல்லை அப்படின்னால் இவங்களால் இவ்வளோ பணம் கட்டி இன்சூரன்ஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த 20 ரூபாய்க்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய, இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் ஏழை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மத்திய அரசின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் உள்ளிட்ட காப்பீட்டு திட்டங்கள்ல மக்கள் இணைய வேண்டியதன் அவசியம் குறித்து உங்களது ஆலோசனைகளை கூறுங்கள் சார். விபத்து அப்படிங்கிறது எப்போ நடக்கும், என்ன நடக்கும் தெரியாது. ஸோ மக்கள் எல்லாருமே இந்த விபத்து மூலம் ஒன்று நடந்து விட்டது என்றால் இதற்கு உங்களுடைய தொழிலை தொடர்ந்து செய்ய முடியவில்லை, அந்த விபத்து ஏற்பட்டதினால் அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரம் ஃபவுண்டேஷன் அடிப்படையாக இருக்கவர் ஏர்னிங் மெம்பர் அவர் இறந்து விட்டார் என்றால் அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு இந்த 2 லட்சம் ரூபாய், இறந்து விட்டால் 2 லட்சம் ரூபாய், டிசபிலிட்டி 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொடுக்கறது அந்த குடும்பத்திற்கு தற்காலிகமாக இமிடியட் ஷாக், இதில் எப்படி மீண்டு வருவது, அதுக்கு இந்த தொகை அவங்கள சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட் பண்ணதை வச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்து என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், நமக்கு என்ன தெரியும், ஆர் இந்த தொழிலை கடன் எப்படி வாங்கலாம், என்ன பண்ணலாம், ஆர் இந்த தொழிலை கற்றுக்கொண்டு 2-3 மாதத்தில் மறுபடியும் அதே நான் செய்யலாமா, இதுக்கெல்லாம் ஒரு கேப் கிடைக்கிறது. அந்த டைம் கிடைக்கிறதுனால இந்த பணம் அந்த இன்டரீம் பீரியடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க, அதற்கான இழப்பீட்டு தொகை எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கு, அது குறித்த புள்ளி விவரங்கள் சொல்லுங்க சார். ஏப்ரல் 2025 பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா கீழே 51 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க. ஒரு பெரிய ஒரு நம்பர். அந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது. இந்த ஸ்கீமை பற்றி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவங்களுக்கு இந்த ஸ்கீமுடைய திட்டத்தினுடைய அவசியம் என்னன்னு அவங்களுக்கு புரிந்திருக்கிறது. இதையும் தாண்டி 51 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னால் எந்த அளவுக்கு செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏப்ரல் 2025 1,57,00,000 கிளைம் எல்லாம் சேர்த்து இவங்களை செட்டில் பண்ணிருக்காங்க. 3,121 கோடி கொடுத்துருக்காங்க. இது என்ன காமிக்கிறதா, மக்களுக்கு இந்த ஸ்கீம் மேல இருக்கிற நம்பிக்கையை காமிக்கிறது. மத்திய அரசின் சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.